ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. இன்னைக்கு யோகா வாசிஷ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஜீவன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னும், ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே இந்த முக்தி அடைந்த நிலையில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் முக்தி அடைஞ்சிவோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் எப்போ எவ்வளவு காலங்கிறது தான், அதற்கு நம்ம எவ்வளோ காலம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். யாரோ ஒன்றும் நிர்ணயிச்செல்லாம் நிற்கிறது இல்லை. அந்த முடிவும் கூட நம்ம தான் எடுக்கிறோம். சரிங்களா? ஃபைன். இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் தான். உண்மையாலுமே அந்த ஜீவன் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எந்த விதமான உருவமோ தன்மைகளோ எந்த விதமான ஒரு கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. நல்லா ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசில் அதை உள்வாங்கி வச்சுக்கணும். இந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்திற்கு ஏற்றார் போலவே இருக்கக்கூடியது அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நல்லபடியாக உணர்ந்தவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் அல்ல, உணர்ந்தவர்கள், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் ஜீவன் முக்தர்களாக கருதக்கூடியவர்கள். இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. சரி, அது இந்த உடலை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பிறப்பு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வாழும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு சொன்னால், சுகத்தை சுகமாக பாராட்டாமலும் துக்கத்தை துக்கமாக பாராட்டாமலும் எப்பவுமே உள்நோக்கம் உள்ளவர்களாக, அதாவது ஆத்மத்தின் மேலேயே நம்பிக்கை உள்நோக்கம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களே ஜீவன் முக்தர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நேரத்திலையும் அசைவு பெறவே பெறாது. பிகாஸ் எல்லாமே பிரம்மத்தினுடைய ஒரு சுரூபம் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை ஆத்மார்த்தமாக அறிவின் ரீதியாக இருந்து பார்த்து உணர்ந்த பிறகு அவர்களுக்கு எந்த விதமான அசைவு அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தோன்றவும் மறையவும் ஆவது அப்படிங்கிறது இயல்பு. இங்கே நாம் சொல்லிக்கக்கூடிய ஒரு உறவுகளோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொருட்களோ இது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு சராசரியான ஒரு நிகழ்வுக்குள்ளே நம்ம இன்றைக்கி இருக்கோம், அவ்வளோதான். இது மேலே இருக்கக்கூடிய பற்றும் பிடிப்பும் ஈடுபாடும் இதற்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாமே எதனால் உண்டானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உணர்ச்சிகள்னாலும் நாம அது உண்டு பண்ணினது தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு நிலையை நல்லபடியாக உணர்ந்த ஒரு காரணத்தினால அவர்களுக்கு எதன் மேலேயும் ஒரு பற்று பிடிப்பு ஈடுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு இருக்காது. உணர்விற்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா எப்பவுமே ஸ்டேபிளான ஒரு மென்டாலிட்டிலேயே அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள என்னென்ன இருந்தாலும் அவர்களை அசைக்கவே முடியாது. ஸோ இதுதான் ஒரு ஜீவன் முக்தர்கள் வாழும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார், சுகத்தை சுகமாக பார்க்காமலும் துக்கத்தை துக்கமாக பார்க்காம இருக்கக்கூடியவர்களை எப்படி நீங்கள் ஜீவன் முக்தர்கள்னு சொல்கிறீங்க? அவர்களும் ஜடம் போல் ஒன்று தானே, ஜடம் மாதிரி தானே அவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எந்த அசைவுமே இருக்காது. அப்போ அவங்களும் ஒரு ஜடப்பிராணி போல தானே அவங்க அப்படின்னு வசிஷ்டர் ஒரு இது சொல்கிறார். அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அண்ட சராசரத்தில் சிதாகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆகாயத்தில் பிரம்மமானிய ஆகியது தான் முழுக்க முழுக்க உண்மையான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரம்மத்திற்கு உள்ளாக ஏற்கப்படக்கூடியது தான் மற்ற எல்லா நிகழ்வுகளும். இந்த பிரம்மத்தினுடைய தன்மையை முழுமையாக உணர்ந்து அதனுடைய அந்த ஒரு சுகத்தை அனுபவித்தவர்களும் அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி உலக விஷயங்கள் இருந்து அழியக்கூடிய விஷயங்கள் மேலே ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது, பற்று அப்படிங்கிறது இருக்காது. பிகாஸ் அவங்க உண்மை நிலை அப்படிங்கிறது என்னென்னு உணர்ந்துட்டாங்க. நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகத்தை உணரக்கூடியவர்கள், உண்மையாலுமே எல்லாமே என்ன அப்படிங்கிறது அனைத்தும் தெரிந்த அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நிலையில் உள்ளவர்கள் ஜடம் கிடையாது. அவர்கள் ஒரு ஜாட்டிய பிராணி, அதாவது ஜடம் அப்படிங்கிறது அவங்க கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய தற்காலிகமான விஷயத்தின் மேலே அவர்களுக்கு நாட்டமோ ஈடுபாடோ வராது. ஸோ அதனால் அவர்களை ஜடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அறிவினுடைய ஒரு 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 அசைவினால தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அறிவு அப்படிங்கிறது நிலைப்பட்டு நின்றுச்சு, எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தாங்கிறது அது புரிஞ்சு அந்த பிரம்மத்தோட கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் முதல்ல இருந்தோம். சிவனேன்னு பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். அது இல்லாமல் ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட போய் இன்றைக்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அது ஒன்று செயின் ரியாக்ஷன் மாதிரி இங்கே கொண்டு நம்மளை நிறுத்திடுச்சு. அப்போ இந்த அறிவினுடைய அசைவு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, இந்த உலகம் முதல் கொண்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லேருந்து எல்லா உறவுகள்லேருந்து எல்லாமே இந்த அறிவினுடைய அசைவு தான். ஒரு ஞானி இதை நல்லா உணர்ந்துருவார். ஒன்ஸ் ஒரு ஞானி இதை நல்லா உணர்ந்து அவருடைய ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்து ஒரு கட்டத்திற்கு மேலே
அவர் மறுபடியும் மேலே கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுங்களேன், திருப்பியெல்லாம் கீழே வரமாட்டார். ஏன்னா அவர்களுக்கு தெளிவாக தெரியும் இது எதுவுமே நிலையில்லாதது. நிலையில்லாத ஒன்று மேலே நான் ஏன் திருப்ப போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? இவ்வளவு காலம் இது காலம் கடந்து வந்ததே ஒரு முட்டாள்தனம். இதற்கு மேலேயும் போய் இதில் யாராவது ஒரு பற்று வச்சுருப்பாங்களா? வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதை உணர்ந்த ஒரு காரணத்தினால அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு மகா பிரளயம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஞானி இது முழுமையாக இது எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு கிளம்பி போகிறது. அந்த மகா பிரளயம் அடையும் பொழுது இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது முழுமையான ஒரு நாசம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அடைய ஆரம்பிக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இதை உணராமல், இந்த ஒரு நிலைப்பாட்டை உணராமல், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை, இந்த உலகம்தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் திடமான ஒரு குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு மலடியினுடைய பிள்ளையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது எப்படி நடக்கவே நடக்காத ஒரு அசம்பாவிதமோ அதுபோல தான் இந்த உலகம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடியதும். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அத்தனையுமே இந்த ஆத்மஸ்வரூபமானது தான். ஆத்மா எந்தனுடைய சுரூபமானது? பிரம்மத்தினுடைய சுரூபமானது. அப்போ எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்த்து பழகி உணர்ந்தவர்கள் ஞானியர்கள். இவர்களே ஜீவன் முக்தர்களாக கருதக்கூடியவர்கள். இவர்கள் பார்ப்பதும் காண்பதும் அனுபவிப்பதும் எதுவுமே வித்தியாசமாக அவர்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக அவர்களுடைய இடத்திலிருந்து அழிந்து ஞானமானது அவர்களுக்கு முழுமையாக ஞானம் பரவிய ஒரு நிலையில் அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. இந்த மனதில் எந்த விதமான ஒரு விகாரம் இல்லாத ஒரு தன்மை, எதையும் மாறுபாடாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, 1 2 என்று பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் சமமாக பார்த்து நித்தம் சுகமான அமைதியான ஒரு மனோநிலையில் அவர்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒரு நிலை இல்லாதவர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விழிப்பு நிலைனோ கனவு நிலைனோ ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னோ துரிய நிலை அப்படின்னு சொல்லியோ மனமோ இல்லை புத்தியோ இல்லை ஜீவனோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், இப்போ உருவுள்ளது உருவற்றது, உணர்வுள்ளது உணர்வற்றது, இந்த மாதிரி பலவேறு விகாரங்களை உண்டு பண்ணியவர்கள் அஞ்ஞானம் உள்ளவர்கள். இது எல்லாமே உண்மையாலுமே ஒன்றும் கிடையவே கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலுமே ஞானியர்களே இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த பாருப்பா இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணுமில்ல. அப்போ அந்த வார்த்தைகள்லேருந்து அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா யோக வசிஷ்டத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம்னா சித்தம் புத்தி மனம் அகங்காரம் எல்லாத்தையுமே வசிஷ்டர் பயன்படுத்தியிருப்பார். அதை பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் டேக் டைவர்ஷன் பண்ணி கொஞ்சம் ஹையர் ஸ்டேட் இப்போ என்ன சொல்கிறாரு? எதுவுமே இல்லைங்கிறார். அப்போ ஒரு விளக்கத்தை சுட்டி காட்டுவதற்கு, ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக, ஒரு உருவமற்ற ஒரு தன்மையை ஏதோ ஒரு வகையிலேயாவது உன்னை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுட்டி காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் தானே தவிர மித்தபடி இந்த மாதிரி நிலைகள் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஸ்டேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ விழிப்பில் இருக்கேன், அப்புறம் கனவுல இருக்கேன், அஞ்ஞானம் கூடி இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நீ பார்ப்பது எல்லாமே உண்மை அப்படின்னும் கனவுல சொப்பனம் எல்லாம் பொய் அப்படிங்கிற நினப்பில் இருப்பேன். ஞானம் அடைஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் நீ விழிப்பு நிலையில் பார்க்குறதே உனக்கு கனவாக தான் தெரியும். இப்போ எது நிதர்சனம், எது உண்மை? ஸோ அப்போ எதுவுமே உண்மை கிடையாது. நீ அந்த இருக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடியது பிரம்மத்திற்கு மட்டுமே பொருந்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதை உணர்ந்தவர்களே ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஸோ அதனால் இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், இந்த ஸ்டேஜஸ் அப்படின்னுலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. இந்த பூமி அப்படி நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி பிருத்திவி சம்பந்தமானது. இந்த பூமியில் இருக்கக்கூடியது எல்லாமே திட சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அப்புறம் நெருப்புனா இப்படி இருக்குது, நீர்னா எப்படி இருக்குது, காற்றுனா எப்படி இருக்குது, ஆகாயம்னா எப்படி இருக்குங்கிறது ஒரு நியதிக்கு உட்பட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த பூமிக்குள்ளே இந்த ஒரு நியதிக்கு உட்பட்டு இருக்குது. இந்த நியதி எப்படி வந்தது அதை கேட்கணும் இல்லையா? அடுத்த கேள்வி, இதெல்லாம் இருக்குங்கிற நியதி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், இது உண்மையாலுமே எதுவுமே இல்லை. இது எல்லாம் சிற்சுரூபமானது தான். எல்லாமே வெறும் ஒரு சொப்பனம் போல் இருக்கக்கூடிய ஒரு கற்பனை தான். இது எல்லாமே கற்பனை காட்சி தான். நான் இது இருக்குன்னு ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு காரணத்தினால இது ஒரு கற்பனை காட்சியாக இருக்கே தவிர மித்தபடி இது எல்லாமே இல்லை. இருந்தாலும் உன்னால் உணர முடியுதே அப்படின்னு கேட்டேன்னா, நீ முதல் ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த முதல் பிறப்பில் நீ இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை வச்சு தெரியுமா, அந்த நம்பிக்கை முழுமையாக உன்னுடைய ஆத்மார்த்தமாக அப்படி ஏற்பட்ட ஒரு காரணத்தினால உனக்கு இது இப்படியே நிலச்சி போச்சு. அந்த நினப்பிலிருந்து நீ மீண்டு வெளியே வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஞானம். இல்லை இந்த நினப்போடு இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது எல்லாமே ஒரு சொப்பனம் தான்.
இது எல்லாமே வந்து ஒரு காட்சி ரூபமாக இருக்கக்கூடியது தான் அப்படின்னு நீ புரிஞ்சு அந்த நிலையில் இருப்பதற்கு பழகி அந்த பிரம்மத்தை உணர்ந்த அப்படின்னு சொன்னால் நீ ஏன் முக்தி பெற்றவன் ஆகிறாய். ஒரு முக்தி பெற்றவன் மறுபடியும் எந்த விதமான ஒரு நினைப்புகளுக்கும் அவன் செல்வது கிடையாது. ஏன்? ஏற்கனவே நினச்சதுனால தான் இங்கே வந்தோம். நினச்சதுனால தான் இங்கே வந்தோங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளோ நாள் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருந்ததெல்லாம் வெறும் கற்பனை தான், அட நான் கண்ணு முழிச்சிருந்ததே ஒரு கனவு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே எங்காவது ஒரு நினப்பு வருமா? ஒரு முக்தி பெற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நினப்பு, ஒரு தேவை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்குமா? பிகாஸ் முன்னென்னாவது ஒன்று இருந்தால் தான் அதை நோக்கி நிகழ்காலம்னு இருக்கும். நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு யோசனை இருந்தால் தான் பின் எதிர்காலம்னு ஒன்று இருக்கும். இது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இந்த 3 விதமான காலங்களும் முக்தி பெற்றவர்களுக்கு கிடையாது. அப்போ நினப்பும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்க போய் பிரம்மத்தோடு கலந்துட்டாங்க. அவங்க மறுபடியும் கீழே வருவாங்களா? வரமாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு ஆளை விட்றா சாமி நீயும் பொங்கச்சோறுன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான். இதுதான் வந்து ஒரு முக்தி அடைந்தவர்களுடைய நிலைப்பாடாக என்றைக்குமே இருக்கும். ஸோ ஒரு பாவனை, பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வையினுடைய திடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த பூமியில் நம்ம பார்த்து உணரக்கூடிய விஷயங்கள். இங்கே இருக்கக்கூடிய சராசரியான லௌகீக வாழ்க்கை, இந்த உலக விஷயங்களோடு ஒன்றி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லாமே கரெக்டு தான். இந்த மாதிரி கேமரா இருக்குது, நம்ம மொபைல் இருக்குது, இதை ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் எப்படி பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த உலக சம்பந்தமாக இந்த திட சம்பந்தங்களை நம்பி வாழக்கூடிய நாள் வரைக்கும் இது எல்லாமே உண்மையாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது உண்மையினே வச்சுக்கோமே, அதில் எந்த தவறும் கிடையாது. பிகாஸ் நீ அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் எந்த நொடியில் நீ வந்து முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை அடைகிறாயோ, இட் இஸ் அ ப்ராசஸ். யாரும் வந்து டொயிங்கன்னு இப்படியும் வைக்க முடியாது, ஒரு சுண்டும் சுண்ட முடியாது, இல்லை கீழே இருந்து இப்படி மேலே மேலே இருந்து கீழே வான்னு அந்த மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் சும்மா அந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி ஏற்றி இறக்கலாம், அது ஒரு கட்டத்தில் ட்ரெயின் ஆயிரும். அதனால நமக்கு எந்த விதமான யூஸும் கிடையாது. சரிங்களா? பேட்டரி மாதிரி இந்த பேட்டரி எப்படி இருந்தாலும் டவுன் ஆயிரும், அப்புறம் திரும்ப சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நிலையாக நிற்கக்கூடியது எது? இந்த பேட்டரி எது வந்து சார்ஜ் போட வைக்கிது, எது ட்ரெயினாக வைக்கிது? மனமான அந்த ஒரு எனர்ஜி தான். அதை தான் ஆன்மான்னு சொல்கிறோம். இது சரியான ஒரு புரிதலுக்கு வந்துருச்சுன்னா அதுவே அந்த எனர்ஜி சோர்ஸ், அதுதான் பவர் சோர்ஸ். அது அப்படி பர்மனெண்ட்டாக அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து முழுமையான ஆத்மஸ்வரூபமாக ஆத்மாவை வந்து உணர்ந்த அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போகணும். அதுக்கு மேலே இந்த அதுவே இண்டிவிஜுவல் பவர் சோர்ஸாக இருக்கும்போது அதுக்கு மேலே இந்த உடல் அப்படிங்கிறது தேவைப்படாது. விட்டுட்டு மேலே போனோம்னா கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான், திருப்பி இங்கே வரமாட்டோம். ஏன்னா எண்ணம் இல்லை, எண்ணம் இருந்தால் தான் அது செயல்படுத்துறதுக்கு உடம்புன்னு ஒன்று தேவைப்படும் இல்லையா? அதுக்கு மேலே நமக்கு இந்த எண்ணமே இல்லைங்கும் போது அப்புறம் எதுக்கு இந்த உடல்? அப்போ இந்த உடல் பிறக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு எதுவுமே நமக்கு வந்து என்றைக்குமே தேவைப்படாது. ஸோ ஒரு நினைவு அப்படிங்கிறது வந்து ஞானியர்களுக்கு என்றைக்குமே இருக்கிறதே இல்லை. ஒன்று நடக்குதுங்கிறதுக்கு நடக்குதுங்கிறதோடு அதை அவங்க பாட்டுக்கு நின்றுருப்பாங்க. ஒரு சாட்சி பாவமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை எது கூடயும் பொருத்தி நின்றுக்க மாட்டாங்க. பொருத்துதல் அப்படிங்கிறது உணர்ச்சியின் மேல் வரக்கூடியது. ஒரு 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 கார்டு அங்கே கனெக்ட் ஆகிரும். அவங்க அந்த கார்டை ஏற்படுத்துறதுக்கு விட மாட்டாங்கன்னாலும் ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு அது அவசியப்படாதுங்க, தேவையே இருக்காது அவங்களுக்கு. அதனால ஒரு பயனும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, பேசாமல் இருப்பாங்க. இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிறேன், அப்புறம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மையாலுமே ஆத்மாவினுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. பிகாஸ் அது எல்லாமாவுமே இருக்கக்கூடியது, அதற்குன்னு எந்த தேவையுமே இல்லை, அதுவே எல்லாமே இருக்குது. அதுக்கு எதுக்கு என்ன தேவை இருக்குது? அதை உணர்ந்ததற்கப்புறம் நினைவுகள் அப்படிங்கிறது அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் ஞானி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறவங்களும் இல்லை, இவர்கள் எல்லாம் ஞானியர்களில் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறவங்களும் இப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் போட்டு பாருங்கள், அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது? அவங்களுக்கு நினப்புன்னு ஒன்று இருக்கா, ஆசைன்னு ஒன்று இருக்கா, பாசம்னு ஒன்று இருக்கா, அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ நீங்கள் யாரையும் நாடியெல்லாம் போக மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க. பிகாஸ் உங்களை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியும், யாரோ ஒருத்தர்னால எல்லாம் பண்ண முடியாது. 4 பேர் ஒரு உபதேசம் பண்ணலாம், வழிகாட்டி கொடுக்கலாம், அதுவும் தெரிஞ்ச நல்ல ஒரு ஆள் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு நிலைக்கு போகும்பொழுது என்ன நான் தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டிங்கன்னா அமைதியாகிடுவீங்க. ஒன்ஸ் அமைதி ஆகிட்டிங்கன்னா அந்த அமைதியிலேயே ட்ராவல் ஆகும் பொழுது நாம் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாகிடுவீங்க. தட் இஸ் இட். இவ்வளோ தான் ஜீவன் முக்தர் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது. ஸோ யா, புரிஞ்சிருக்கும் ஈஸியாக உங்களுக்கு எப்படி முக்தி நிலை அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யா, இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வி, இன்றைக்கு உண்டான பதிவு. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி. நன்றி. வெற்றிவேல்! வெற்றிவேல்! வெற்றிவேல்!